ஹாய், இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் எப்படி சோயா சங்க்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் ஒரு கிளாஸ் சோயா சங்க்ஸ் எடுத்து தண்ணியில் பாயில் பண்ண வச்சுருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற வைங்க, சூடு ஆற வைங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த சோயா சங்க்ஸ் அப்படியே புழிஞ்சு இன்னொரு பவுலில் போட்டு வைங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் ஃப்ரை பண்ணுறதுல லேட் ஆகும், கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஸோ அதை ஒரு பவுலில் போட்டு வச்சதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், உப்பு, சிவந்த மிளகாய்த்தூள், கர்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கர்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இதை ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் அந்த பேசினில் அந்த க்ரில் வச்சதுக்கப்புறம் அதில் கிளாஸ் பவுல் வச்சதுக்கப்புறம் நாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிற சோயா சங்க்ஸ் எடுத்து அதில் கிளாஸ் பவுலில் போட்டதுக்கப்புறம் ஒரு 180 டிகிரியில் 15 மினிட்ஸுக்கு நான் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் இதுக்கடையில் ஒரு ஒரு டைம் நாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். இல்லாட்டி ஈவனாக அது ஃப்ரை ஆகாது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆனாலும் திருப்பி எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரை ஆகிருக்கு. ஜஸ்ட் இப்போ எவ்வளோ ஃப்ரை ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பூன் போட்டு பார்த்தாலும் மேலே எல்லாம் ஃப்ரை ஆகிருக்கு, பட் உள்ளே கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகணும். திருப்பியும் வச்சுருக்கேன் நான் ஸோ இது நாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரியும் உள்ளே உள்ள சோயா சங்க்ஸு சிலது நார்மலாக தான் இருக்குது. ஸோ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உள்ள சோயா சங்க்ஸ் இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் சொன்னேன் இல்லையா, இங்கே நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நைஃப் அறிமுகம் கொடுப்பேன். நான் இதை குங்ஃபு கத்தின்னு பேர் வச்சுருக்கேன் இந்த நைஃப். ஓகே, ஸோ இது பிஸ்விஸோட ஜாப்பனீஸ் ஸ்டைல் மினி பாக்கெட் டுவெல் நைஃப். அமேசானில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுக்குமே சேர்த்தா போல் ஒரு கவர் தான். ஸோ அது நம்ம வைக்கிறது இல்லை, நம்மளுக்கு எது கூர்மையான பாகம்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், மாற்றி வைக்கக்கூடாது. ஸோ திருப்பியும் நான் அதை சோயா சங்க்ஸை வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி, ஒரே ஒரு பச்சை மிளகா இது தேவையான நீங்கள் போட்டால் போதும். ஆல்ரெடி பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஸோ குட்டி குட்டியாக நறுக்கி ஜஸ்ட் ஒரு பவுலில் இதையும் போட்டு சோயா சங்க்ஸையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான நீங்கள் டொமேட்டோ சோஸ் விட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிட்லாம். கொத்தமல்லி இதெல்லாம் தேவையான போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி எல்லாம் போடல, ஜஸ்ட் தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த நைஃபோட ஷார்ப்னஸ் காட்டுறதுக்கு தான் இந்த தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறது இவ்வளோ நேரம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லாவே கட் பண்ணுறது, ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாகவே கட் பண்ணுறது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து திருப்பி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகா கட் பண்ணதுக்கப்புறம் பவுலில் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி நாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஈஸியும் கூட, ரொம்ப வேலையும் இல்லை. ஏர் ஃப்ரையருங்கிறதுனால ரொம்ப ஆயிலியாகவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.